அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் காந்தி டாக்ஸ் படத்தில் வந்து ரம்மி பாடல் தான் பார்த்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஏதோ அப்படின்ற பாடல். இதுதான் படத்தோட 2வது சிங்கிள். ஸோ இந்த படம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டை பாடுறது அமீனா ரஃபிக் அண்ட் ஸ்ரீதர் ரமேஷ் அவர்கள் தான். பாவேஜோட லிரிக்ஸ் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய கம்போசிஷன். அண்ட் இந்த காந்தி டாக்ஸில் நடிச்சிருக்கிறது நம்ம விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி அண்ட் அதித்தி ராவ் ஹைதாரி அவர்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலை கேட்டு வரலாம். 4 minutes and 23 seconds இந்த பாடல் இருக்க போகுது. அண்ட் வீடியோவில் போக முன்னாடி இந்த ஒரு நோட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிறீங்கன்னா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் பல அப்டேட்ஸ் வர அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக இந்த பாடல் பிடிக்க எதாச்சும் பண்ணுங்கன்னா தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸும் ஆனில் தான் இருக்குது. ஸோ அதே நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஆரம்பிச்சிடலாமா ஸ்ட்ரைட்டாக? ஸோ 3, 2, 1 வாங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Two hearts of one. Hey, one heart. Yeah. Nice frames இல்ல ஒரு பக்கம். நல்லா இருக்குல்ல ஃபார் கிஸ். ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. மறுவாழ்வுக்கே மனம் ஏங்குதே, ஏதோ ஏதோ உள்ளே விசும்புகின்றதே. நீண்ட தூரம் நிழல் தேடும் பறவை இமையோரம் மீண்டும் இலை பார வேண்டும். என்ன சொல்ல மனதின் மொழி நீயோ, ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. ஃபீல்ஸ் லைக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹோல்ட் ஆன், லெட் சி. பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசுகிறேன். பாவிச்சு போகும் வழி எங்கும் புத்தம் புது முட்கள் முத்தமிடும் பயணம். கூட கைப்பிடித்து நானும் நடக்கையில் இன்னும் என்ன சலனம். நினைவுள்ள வரை நெஞ்சில் கனப்பது கண்ணில் வந்து மிதக்கும். இமை கத கதப்பாய் நீ மாற வேண்டும். எழுதாத பாடல் யார் கையில் சேரும். உயிர் மீட்டும் இசையாய் உன் பாடல் மாறும். பிரிவென்பதே சேரத்தானே அன்பே. ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே. அவ்வளோ ரசிக்கும் விதத்தில் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நானே ப்ளஷ் பண்ணேன்னா பாருங்க, அது இவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. இமையும் கண்ணும் சேர இதயம் இன்னும் சேர செய்வதென்ன கேட்கிறேன். இந்த கரையில் நானும் அந்த கரையில் நீயும் சேர்க்க நதியை கேட்கிறேன். எந்தன் வீட்டின் வழியோடும் நில நதி நீரை கண்டு நிற்கிறேன். சில தூரம் தான் நாம் தாண்ட வேண்டும். துளிரெண்டு சேர்த்தே கடல் ஒன்று செய்வோம். பிரிவென்ற வழியில் உறவொன்று சேர்வோம். புயலோ இந்த பின் பூமழைதானே. ஏதோ ஏதோ உள்ளே அரும்புகின்றதே, அதை திரும்ப திரும்ப நினைக்க சொல்லி விரும்புகின்றதே.
Oh my god. தியேட்டரில் அந்த பாட்டு இப்படி நல்லா இருக்கும் இருக்குல்ல, ரொம்ப அமைதியாக. ஐயோ பெரிய பாய், எனக்கு தெரியலை, பெரிய பாய்னாலே ஹீஸ் அவுட் ஆஃப், அவர் வேற ஒரு உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டு, என்ன ஒரு இசை. இந்த பாட்டை எதை தெரியுமா பேஸ் பண்ணியிருக்கு? நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சொல்லணுன்றதே, பட் அதுக்கப்புறம் வேறு மியூசிக் மாறிடுச்சுன்னா அப்புறம் நான் சொன்ன தப்பாக போயிடுமேன்றதுக்காக தான் பேசாமல் இருந்தேன். வந்து அகநக பொன்னியின் செல்வன்லையும் உன்ன நினச்சதும் ஃப்ரம் நினைக்க வெந்து தனிந்தது காடு, எனக்கு அப்படியே அந்த மியூசிக் வந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி உன்ன நினச்சதும் மனசு மயங்குதே அந்த ஒரு லிரிக்கும் கிட்ட அகநக இதுவும் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு எனக்கு அப்படியே ராஜசா சாங் தான் இதோ இதோ என் பல்லவி, எனக்கு அப்படியே எங்கேயோ எனக்கு போகுது. பிகாஸ் அந்த வரி அப்படி அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி டியூன் அப்படி அந்த மெட்டை அப்படி அமைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீதர் ரமேஷோடைய வாய்ஸ், எனக்கு இவருடைய இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா எஸ் ஐ கேன் ரிமெம்பர் ஹிஸ் ஃபேஸ், பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயங்கள் அவருடைய சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்ல ஒரு இது. அண்ட் இதில் 2 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ், அமீனா ரஃபீக் அண்ட் ஸ்ரீதர் ரமேஷ் அவர்கள் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில். பாவிஜோட லிரிக்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு பாவிஜா நான் வந்து ஏர்மன் சாரோட ஒரு கொலாபரேஷனில் பார்க்குறேன். அண்ட் குவாய்ட் பியூட்டிஃபுல்லுங்க, கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயமும் பேசலை, மௌனமான ஒரு லவ்வை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. அதுவும் அதித்தி சொல்ல வேணாம், அது காற்று வெளியிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களோட நடிப்பை. அண்ட் ஹீராமந்தி கூட நான் பார்த்துருந்தேன். அண்ட் சச் அன் எலிகண்ட் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் 2 பேர்ட்டையும். விஜய் சேதுபதி சொல்கிறதுக்கு இல்லை, அவர் வேறு விஷயங்களில் வந்து இப்படி இருந்தாலும், பட் இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஹீ இஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ், லிட்ரலி அமேசிங். அவ்வளோ நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் அந்த ஃபாஹெட்டுக்கு இருக்கிற அந்த கிஸ் கூட அவங்களுடைய இதை வச்சு அவர் தூரத்தில் இருக்கிற அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு அது மும்பையில் எங்கன்னு தெரியல, ஃபுல் ஷூட் எடுத்துருக்காங்க. அந்த ரோடில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த க்ராசிங்கிட்ட அவங்க விட்டுட்டு போகும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட், அவங்க சாரியாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஷர்ட்டாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் அந்த பியூட்டி ஒன்று தெரியும். ஒரு 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 எலிகன்ட் பியூட்டி, அதை தான் சொல்கிறேன். அந்த கிரேஸ்ஃபுல்னஸ் பாட்டில் இருந்தாலே போகும். ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி பேரிங்கும் பக்கா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படத்தை பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரம்மியும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இங்கே நம்ம ஊரில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இன்கேஸ் அப்படி பண்ணியிருந்தால் போய் கண்டிப்பாக பார்ப்பேன். அது ஹிந்தியில் தான் போய் பார்க்க வரும், தமிழ் எப்படின்றது தெரியல. அண்ட் ஹிந்தியில் தான் அது வேறு ஜரான்னு வந்துருந்துச்சு போல். அண்ட் நான் ஸ்ட்ரைட்டாக தமிழில் தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் தான் எப்படி இருக்கும் ஒரு மைண்ட் வந்தேன். ஏன்னா ரம்மியும் கேட்குறது எங்கேயோ ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி கேட்டு பார்த்தேன். ஐ மீன் ஒரு சில கிளிப்பிங்ஸை கேட்டு நான் வந்தேன். ஸோ அதை முடிவு பண்ணி தான் நான் பாடலாம் எடுத்து இன்றைக்கி பண்ணேன். அண்ட் 2 பாட்டை பார்த்து முடிச்சிட்டோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ட்ரெய்லர்லாம் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால் ட்ரெய்லர் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் பார்க்காம. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக மௌனமான ஒரு ட்ரெய்லர் தான், எதுவுமே இல்லை. ஸோ பட் மியூசிக் இதில் வந்து ஜென்ரலி பேஸ்லி லைக் ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆகியிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த 2 பாட்டு கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த அப்படி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அகநக, அப்புறம் ஏதோ என் பல்லவி, அதுக்கப்புறம் வந்து ஒன்று நினச்சது. இது இப்படி உங்களுக்கும் கேட்டிருந்தா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆமாம் நமக்கும் கேட்டுச்சு, இப்படி தான் ஃபீல் ஆச்சுன்னு இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஏஆர்மான் இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். சிம்பிளான கிளாசிக் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கேட்க ஸ்லோ பாய்சனாக தான் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கல நல்லா இருந்துச்சு, அது வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா இருந்தால் அதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களும் கீழே கமெண்ட்டில் பார்த்து விட மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, அது ஒரு ஆல்பம் சாங். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு கமெண்ட் எப்போயோ பண்ணியிருந்தார் ஒருத்தர். ஸோ அந்த ஒருத்தர் பண்ணதுக்கு நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இதை எடுத்து பண்ணலாமல் தேடி பார்த்தா இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த பாடலுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுறேன் அந்த வீடியோவை செஞ்சு, அதுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.